திருவண்ணாமலையில நடந்த பெரிய மணல் கொள்ளை விவகாரம் இப்போ மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. காரணம் அறப்போர் இயக்கம் கொடுத்த கம்ப்ளைண்ட். அறப்போர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜிஓவா செயல்பட்டுட்டு வராங்க. குறிப்பா இது ஊழல் சம்பந்தமா இந்த ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. பொலிட்டிக்கலாவும் சரி, சுற்றுச்சூழல் ரீதியாகவும் சரி, இது ஒரு பெரிய சீரியஸான விஷயம் அப்படின்றது மட்டும் அவங்களுடைய கம்ப்ளைண்ட் மூலமா தெரியுது. டிவிஎஸ்சி கிட்ட கிட்டத்தட்ட 107 பக்கங்கள் நிறைந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது யார் மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சரா இருந்த ஏவா வேலு அவர்கள், திமுகவினுடைய மினிஸ்டரா இருந்த ஏவா வேலு மற்றும் அவருடைய மகன் ஏவா குமரன், இவங்க 2 பேர் மேலையும் வந்து கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மலைப்பாம்படி லேக், இந்த லேக்ல இருந்து கிட்டத்தட்ட சாண்டை வந்து 3.48 லேக் கியூபிக் சாண்டை வந்து கடத்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. போட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ்னு எக்ஸ்கவேட் பண்ற எல்லா ஆதாரங்களையும் அந்த இதுல சமர்ப்பிச்சு அவங்க மேல கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க டிவிஎஸ்சி கிட்ட. ஸோ ஏவா குமரன் அவர்களும் ஏவா வேலு அவர்களும் இந்த மணல் கொள்ளையில எதுக்கு ஈடுபட்டாங்க, இந்த மணலை வந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி வரும்பொழுது, ஏவா குமரனுக்கு சொந்தமான லேண்ட்ல இங்க இருந்து மணலை திருடிட்டு போய் அங்க போட்டதா கம்ப்ளைண்ட்ல சொல்றாங்க. காரணம் டிசம்பர் 14, 2025 திமுகவுடைய ஒரு நார்தர்ன் ரீஜனல் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்க இருந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸ் வந்து அந்த இடத்துல தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மீட்டிங்காக இங்க இருந்து மணலை வந்து கொள்ளையடித்து அங்க போய் மணலை போட்டு அந்த லேண்டை சமப்படுத்தி அங்க வந்து ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணணுன்றதுக்காக இங்க இவ்வளவு லட்சம் கியூபிக் ஃபீட் லேண்டை வந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இது என்விரான்மெண்டல் ரீதியா மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற கன்சர்னையும் அறப்போர் இயக்கம் பதிவு பண்றாங்க. அறப்போர் இயக்கம் கண்டிப்பா ஏவா வேலு அவர்கள் மேல கிரிமினல் அஃபேர் அப்படின்னு அடிப்படையில அவர் மேல வந்து எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. அதை தான் டிமாண்டா முன் வைக்கிறாங்க. டிவிஎஸ்சி கிட்ட என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கக்கூடிய லேண்டுடைய மதிப்பு, எஸ்டிமேட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.22 கோடி அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. அதுதான் பெரிய ஷாக்கிங்கான விஷயமா இருக்கு. கொள்ளை அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய அதிகமான அளவுல இருக்கு அப்படின்றத நோட் பண்ண முடியுது. அதே சமயம் ஒரு கியூபிக் ஃபீட்டுக்கு 18 ரூபாய் அப்படின்ற அடிப்படையில வச்சு பார்த்தா மொத்தமா கொள்ளை அடித்த மணலினுடைய தொகைன்னு பார்த்தா 8.22 கோடி அப்படின்றது தான் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய கால்குலேஷன். என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலமா அரசாங்கத்துக்கு பினான்சியல் லாஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கு. அதே சமயம் என்விரான்மெண்டல் ரீதியாகவும் இது மிகப்பெரிய சேதம் அப்படின்றத பதிவு பண்றாங்க. ஸோ அந்த 107 பக்கங்கள்ல டாக்குமெண்டா டிவிஎஸ்சிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்ல என்ன குறிப்பிடுறாங்கன்னா, ஏவா குமரனுடைய லேண்ட் அது எவ்வளவு ஏக்கர்னு கொடுத்திருக்காங்க, 124 ஏக்கர். அங்கதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மணலை எடுத்துட்டு போய் அங்க போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம எப்போ இந்த மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, 2025 நவம்பர் எண்டுல இருந்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வந்து நடந்திருக்கு. நவம்பர் டிசம்பர்னு 2 மாத காலம் இந்த மணல் திருட்டு நடந்திருப்பதாக அவங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு மீட்டிங்காக, டிஎம்கேவோட ஒரு மீட்டிங் நடப்பதற்காக இவ்வளவு தூரம் வந்து என்விரான்மெண்டல் ரீதியாகவும் பினான்சியல் லாஸையும் அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டிவிஎஸ்சி கிட்ட எப்படி எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் வைக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னொரு வலியுறுத்தலையுமே டிவிஎஸ்சி கிட்ட பதிவு பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னா, இண்டிபெண்டா வால்யூமெட்ரிக் அசஸ்மெண்ட் வந்து சீக்கிரமா நடத்தணும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மொத்தமா இந்த லேக்கோட பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 12 ஏக்கருக்கு மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படின்றத ஒரு அதிர்ச்சிகரமான தகவலையும் டிவிஎஸ்சி பதிவு பண்றாங்க. அந்த 12 ஏக்கர் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, 8 ஏக்கர் வந்து 1 மீட்டர் சாயில மட்டும் விட்டுட்டு பார்த்தா கூட 10 அடியில இருந்து 23 அடி வரை வந்து மணல் வந்து தோண்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ரஃபா பாத்தீங்கன்னா 2 முதல் 7 டெப்த் அளவு இருக்கும் அப்படின்ற குறிப்பிடுறாங்க. இது 8 ஏக்கர் வந்து இந்த மாதிரி திருடி இருக்கிறதாகவும், 4 ஏக்கர் வந்து திருப்பி எதுக்கு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மேடு போடணும், ரிட்ஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே 4 ஏக்கர் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 ஏக்கர் வந்து அங்க லேக்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற விவகாரத்தை டிவிஎஸ்சி கிட்ட ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இதன் காரணமா எவ்வளவு தூரம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத நீங்க வால்யூமெட்ரிக் அசஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க அறப்போர் இயக்கம். ஏவா வேலு அவர்களையும் ஏவா குமரன் அவர்களையும் மட்டும் வந்து ஃபைல் பண்ணணும், அவங்க மேல மட்டுமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்றதை தாண்டி அபிஷியல்ஸ் மேலேயும் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி அறப்போர் இயக்கம் வந்து வலியுறுத்துறாங்க. குறிப்பா வந்து ரெவென்யூ அபிஷியல்ஸ் மற்றும் கார்பரேஷன்ஸ் அபிஷியல்ஸும் இதுக்கு வந்து உடந்தையா இருந்த காரணத்தினால அவங்க மேலேயும் நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அது
மட்டும் இல்லாம இந்த இடத்துல வந்து அங்க மணலை வந்து இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க போட்டிருக்கிறதுக்கு மிஷினரிஸ் எல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா, டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஏபியூ கன்ஸ்ட்ரக்ஷனுடைய வெஹிக்கிள்ஸ் அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. ஏபியூ கன்ஸ்ட்ரக்ஷனோட லாரிஸை தான் பயன்படுத்துனாங்கன்ற புகைப்படத்தோட வந்து கொடுக்குறாங்க. அந்த லாரி எல்லாம் வந்து அந்த ஏபியூ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து யாருடையது அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுகவினுடைய எம்பி CN அண்ணாதுரை அவர்களுடையது அப்படின்றதையும் பதிவு பண்றாங்க. ஸோ இப்படி ஏபியூ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு திமுக நிர்வாகியும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும் இங்க தெளிவாவே அவங்களுடைய ரிப்போர்ட்ல குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க அதிகாரிகள் கிட்ட கம்ப்ளைண்டே அப்ப போலையா, இப்படி லட்ச கியூபிக் ஃபீட் அளவுல மணலை வந்து கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்னா யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணலையா, மக்கள் அங்க யாருமே இதை நோட் பண்ணலையா அப்படின்னா மக்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தர்பகரன் கிட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தாசில்தார் மோகன்ராமன் கிட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா பெரிய அளவுல ஆக்ஷன் எடுக்கப்படல, பெருசா இதை கண்டுக்கல அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க. டிசம்பர்ல இந்த மணல் கொள்ளை வந்து நடந்திருக்கு. நவம்பர்ல தொடங்கி டிசம்பர் வரைக்கும் நடந்திருக்கு. நவம்பர் 25, 2025 அங்க இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ், அதாவது விவசாயிகள், மக்கள், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா ஆக்ஷன் எடுக்கல அப்படின்றதையும் அறப்போர் இயக்கம் அவங்களுடைய ரிப்போர்ட்ல கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி லேக்ல இருந்து மினரல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, மணலை வந்து எடுக்கிறது அப்படின்னு வரப்போ தமிழ்நாடு மைனர் மினரல் கன்செஷன் ரூல்ஸ் படி இதுல வந்து இது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டேங்க் பெட்ஸ்ல எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு 1 மீட்டர் டெப்த் வரைக்கும் லிமிட் இருக்கு. ஆனா இது அந்த 1 மீட்டர் டெப்த் எல்லாம் தாண்டி பல மடங்கு அதிகமான மணலை வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றதையும் இங்க பதிவு பண்றாங்க. இந்த அலிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், பாரதிய நியாய சன்ஹிதா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அதே சமயம் தமிழ்நாடு மைனர் மினரல் கன்செஷன் ரூல்ஸ் மற்றும் தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் டேங்க்ஸ் அண்ட் எவிக்ஷன் ஆஃப் என்ரோச்மெண்ட் ஆக்ட், இதற்கு கீழே இவங்க மேல வந்து வழக்குகள் எல்லாம் பதிவு பண்ணப்படலாம் அப்படின்றதையும் அவங்க அந்த ரிப்போர்ட்ல வந்து பதிவு பண்றாங்க. ஏவா வேலு அவர்கள், ஏவா குமரன் அவர்கள் மேல FIR ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான கருத்தா பதிவு பண்றாங்க. ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ரெக்கார்ட்ஸ், ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ், கால் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ரிசர்வ் பண்ணணும்னு ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வால்யூமெட்ரிக் அசஸ்மெண்ட்டை விரைந்து பண்ண சொல்லியும் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கே அப்படின்னு சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து ஏவா வேலு அவர்கள் கிட்டையும் ஏவா குமரன் அவர்களையும் வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்கறதுக்கு முயற்சி பண்ணியும் அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு கமெண்ட்டுமே வரல அப்படின்றதும் இங்க நம்ம நோட் பண்ணணும். ஸோ அறப்போர் இயக்கம் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மேல முன் வச்சிருக்கிறாரு அப்படின்றது இன்றைக்கு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ திமுக நிர்வாகிகள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருப்பது ஒரு அதிர்ச்சியை தான் தருது. குறிப்பா ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறமா இந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் வர்றது அப்படின்றத பார்க்கும் பொழுது இதுக்கு தாவேகா எப்படி ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இதுல இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ அலிகேஷன் வந்திருக்கு அப்படின்றனாலே இவங்க குற்றவாளிகள் அப்படின்னு நம்மளால டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நடக்கணும், நடந்து என்ன வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் ஆயிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? ஏவா வேலு மற்றும் ஏவா குமரன் அவர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு அலிகேஷனை பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வைகள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.